தாவரங்கள் மனிதர்களைப் போலவே சுவாசிக்கின்றன என்பது நாம் அறிந்ததே. ஆனால் அந்த சுவாசம் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை தத்துரூபமாக படம் பிடிப்பது சவாலாக இருந்தது. 5 ஆண்டு கால கடின உழைப்பிற்கு பிறகு அமெரிக்காவின் இலினாய்ஸ் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இதனை சாத்தியமாக்கியுள்ளனர். தாவரங்களின் இலைகளில் ஆயிரக்கணக்கான நுண்துளைகள் உள்ளன. இவை ஸ்டொமாட்டா அல்லது இலை துளைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஓரின சேர்க்கையின் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சவும் அதே நேரத்தில் அதிகப்படியான நீரை நீராவியாக வெளியேற்றவும் இந்த துளைகள் பயன்படுகின்றன. மனிதன் கண்கள் இமைப்பதைப் போலவே இந்த இலை துளைகளும் குறிப்பிட்ட இடைவெளியில் திறந்து மூடுகின்றன. இதனைத்தான் விஞ்ஞானிகள் தற்போது காணொலியாக பதிவு செய்துள்ளனர். இந்த அரிய நிகழ்வை படம் பிடிக்க விஞ்ஞானிகள் 2 முக்கிய தொழில்நுட்பங்களை இணைத்து பயன்படுத்தியுள்ளனர். இது விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ள ஒரு புதிய கருவி. மிகச்சிறிய அணுக்களையும் துல்லியமாக காட்டும் கான்ஃபுகல் மைக்ரோஸ்கோப் மற்றும் படங்களை சீரமைக்கும் மெஷின் லேர்னிங் மென்பொருள் மூலம் இலை துளைகளின் இயக்கம் கண்காணிக்கப்பட்டது. உலகின் முதன் முறையாக தாவரங்கள் சுவாசிப்பதை பதிவு செய்த காணொலி இது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.